நண்பர்களே, ரீசண்டாக நம்ம இந்தியாவுடைய பெண்கள் அணி வெற்றி பெற்றதை பார்த்துருப்பீங்க. 83க்கு அப்புறம் 25, 83ல் ஆண்கள் அணி ஜெயிச்சது கபில் தேவ் ஜெயிச்சார். அதுக்கப்புறம் பெண்கள் அணி ஜெயிச்சாங்க. அவங்க வெற்றி பெற்ற பிறகு சொன்ன வார்த்தைகளும் வழிகள் என்ன தெரியுமா? ஆண்கள் அணியை, இந்தியாவுடைய மென் டீமை எப்பயுமே இந்த உலகம் கொண்டாடும், இந்தியா கொண்டாடும். ஆனால் பெண்களை எங்களை கொண்டாடினது கிடையாது. இந்த ஒரு வெற்றி ஒட்டுமொத்த பெண்களுக்கும் கிடைத்த வெற்றின்னு சொன்னாங்க. அது மாதிரி 2026 எந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம்? தன்னுடைய குடும்பத்தில் இருக்க மகனை முதலமைச்சராக மட்டுமே குறிக்கோள், வேற எந்த குறிக்கோளும் கிடையாது. கொள்கை கொள்கைன்னு சொன்னாங்களே, நான் சொன்ன மாதிரி தான். அண்ணா அவர்கள் 67 ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கொள்கையாக ஒரு கட்சியை ஆரம்பித்தா திமுகவை. கலைஞர் கொஞ்சம் சமூக நீதியை பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் ஊழல் அமைச்சர்களையும் உருவாக்குனாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்க ஸ்டாலின் திமுக காந்தியை மட்டும்தான் ஃபாலோ பண்ணுறாங்க. உடனே காங்கிரஸ்காரங்க தப்பாக நினச்சக்கூடாது. என்னங்க எங்கள் தலைவரை திமுகவோட நோக்கி நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் கையில் காசு இருந்தால் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காந்தியை மட்டும்தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த காந்தி இல்லைன்னா இன்னைக்கு எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்குள்ளேயும் போக முடியாது. நம்ம செந்தில் பாலாஜி அவர்களை திட்டுவோம், நேரு அவர்களை திட்டுவோம், பெரியசாமி அவர்களை திட்டுவோம், இந்த அமைச்சர்களை திட்டிக்கிட்டு இருப்போம். ஆனால் ஒட்டுமொத்த பணமும் ஒரு குடும்பத்துக்கு போய் மொத்தமாக சேர்ந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் உங்களுடைய அரசியல். இந்த அரசியலை ஒழிக்கணும்னா ஒரே தலைவர், நேர்மையான, உறுதியான, தைரியமான, மக்களுடைய உணர்வை உணர்ந்து கொண்டு அவர் அடிக்கடி சொல்லுவார், அரசியல்னா என்னன்னு தெரியுமாங்க? மக்களோட உணர்வுல நம்ம இருக்கணும். இன்னைக்கு மக்கள்கிட்ட உணர்வுக்கு அப்பாற்பட்டு இருக்கிறவங்க தான் இன்னைக்கு இருக்க தலைவர்கள். அதனால தான் நைட்டு மலர் வளையம் வைக்கிறது, அடுத்த நாள் கிளம்பிடுறது, 3வது நாள் ஒரு தலைவரை குற்றச்சாட்டு சொல்றது, அவங்களுடைய பொதுச் செயலர் எப்படி அரெஸ்ட் பண்ணலான்னு தேடுறது. இதுதான் அரசியல்.